அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. சிந்து மேலேயும் சிவா மேலேயும் சரியான காண்டில் இருக்க ஸ்னேகாவுக்கு சீக்கிரமே பல்ப் வாங்குற காலம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி ஹைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேட் சும்மா விடக்கூடாது டேட், இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா டேட்? அவன் வெறும் டாக்டர், ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் டேட், அவனை விடக்கூடாது டேட் அப்படிங்கல. இப்போ என்னம்மா பண்ணுறது? நான் கொதிச்சு போயிருக்கேம்மா. நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்மளை அடைச்சி போட்டுட்டு நமக்கு எதிராக ஆப்ரேஷன் பண்ணிட்டு போறான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நீ கவலைப்படாத, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எங்களோட இதில் நிறைய பொருள் வாங்குற எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக வாங்கி எங்களுக்கு திருட்டுத்தனமாக பண்ணிட்டான், 20 கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஓகே சார், இப்போவே நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. வாங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு வராங்க. இங்கே சிவா பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அன்னபூரணிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மாவும் பெரியம்மாவும். அம்மா இல்லைங்க, அம்மா ஓசியில் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லும், காசு தான் பெருசு. ஆனால் அன்னபூரணி அப்படி இல்லை, நல்ல காரியம் பண்ணிட்டப்பா, பாவம்ப்பா அந்த பிள்ளை ஒன்றும் இல்லாதவ, இனிமேல் அந்த குடும்பம் நம்மளை உன்னை தெய்வமாக நினைக்கும் அப்படின்னு சொல்லல. சிவாவும் அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்படி தான்ப்பா நீ இறக்க உள்ள குணமா நீ வளர்ந்துருக்க, உன்னை நான் வளர்த்ததுக்கு பெருமைப்படுறேன் அப்படிங்கல. சிந்துவும் பார்க்குறாங்க. ஆமா அத்தை, இவர் மட்டும் இல்லைன்னா சுல்லானோட அம்மா இன்னைக்கு என்ன ஆயிருக்கான், என்ன ஆயிருக்கான், அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அதுகளுக்கு போய் ஓசி வைத்தியம் மட்டும் வந்தியா அப்படின்னு பார்த்தா யாரு சொல்லுவா? நம்ம சிவாவோட அம்மா தான். அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்கட்டே, விடுடா, நீ இப்படி ஓசியில் பண்ணிட்டு நீ தெருவில் தான் நிற்கணும், இது எதுக்கு தான் நீ டாக்டருக்கு படிச்சிய டாக்டருக்கு அப்படின்ட்டு போக, பெரியம்மா அம்மா அப்படிதான் விடுங்க அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியும்ப்பா, என்னம்மாக்கா? அக்கா ஒன்றும் இல்லைக்கா, நான் உங்களை ஒன்றும் சொல்லலக்கா, நீங்கள் பேசுங்க, எல்லாம் கூடி கொள்ளாவுங்க, எனக்கு என்ன இருக்கு, என் தம்பி தான் என்னை தனியாக விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மகா அங்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் கரெக்டாக சாப்பிடக்காண்டி உட்கார போகிறாங்க. ஃபோன் வருது சிவாவுக்கு. சிவா அட்டன் பண்ணுறாரு. சாப்பிடல. என்னப்பா? என்ன பெரியம்மா தொழில்? என்ன தொழில்? நான் பார்த்துட்டு இருக்கேன், டாக்டர் தொழில். சாப்பிடல இல்லை, தூங்க இல்லை, உட்கார இல்லை, எந்திரிக்கல. எப்போ எனக்கு ஃபோன் அடித்தா உடனே நான் அட்டன் பண்ணணும். ஏன்னா ஒரு உயிர் என்ன நம்பி இருக்குது, அந்த கடவுள் என்னை நம்பி என்னை அனுப்பியிருக்காருன்னா நான் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கேன், டாக்டர் மருத்துவத்தை ஒரு சேவையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஐயோ ஒன்று அழுகிற சத்தம். நர்ஸ் தான் கூப்பிட்றாங்க. டாக்டர் டாக்டர் என்னங்க அப்படிங்கல. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, சீக்கிரம் வாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்ன? ஆமாம், ரொம்ப நீங்கள் வந்தால் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், பாவம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்களும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுங்கிறாங்க, நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் துடிக்கிறாங்க. சின்ன பொண்ணு டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்ல. நான் இம்மிடியட்டாக இப்பே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. சிந்து இருந்துட்டு டாக்டரே அப்படிங்கல. என்ன சிந்து? ஒன்றும் இல்லை டாக்டர், நீ கிளம்பு டாக்டர், ஒரு உசுரோட அருமை எப்படின்னு நான் நல்லா கண்ணால் பார்த்தேன், நீ போ டாக்டர், அதோட மதிப்பு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சொல்ல அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், நீ கிளம்பு டாக்டர். அன்னபூர்ணி பார்க்குது. சிவா, பெரியம்மா என்ன வேணான்னு சொல்லாதீங்க பெரியம்மா, சரிப்பா போப்பா, ஒரு உயிரை காப்பாத்துறது பெருசு, நீ சாப்பாடு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம், நீ கிளம்பு அப்படிங்கல. அடி பாவிகளா, என் புள்ள பட்னியா போறான், உசுறு முக்கியம் கொசுறு முக்கியம்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு உசுருக்காண்டி சே அப்படின்ட்டு. சிவா சிவா நில்லுப்பா, இந்த ஒரு பாலாவது குடிச்சிட்டு போப்பா, இதுதாயா பெத்த வயிறுங்கிறது எனக்கு பத்தி எரியுது, சாப்பிட்டு குடிச்சிட்டு போ அப்படின்னு மகா சொல்ல. அம்மா என்னம்மா நீங்க பேசுறீங்க, ஒரு உசுருமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வேகமா கிளம்புறாரு. ஐயோ சிந்து அப்படின்னு திரும்பி வராரு. என்ன டாக்டர், போயிட்டு என்னோட ரெத்தஸ்கோப் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டு வராங்க. சூட் கேஸ் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. கிளம்பையில போனை வச்சுட்டு போறாரா. டாக்டரே அப்படின்ட்டு ஓடி வராங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. அன்னபூர்ணி சீக்கிரம் கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. கார்லையும் ஏறி உட்காடுறாங்க. கரெக்டாக எத்தாப்புல ஜீப் வருதுங்க, போலீஸ் ஜீப்பு அப்படின்னு நிற்கிறாரு. ஆனாலும் பார்த்தா எதா இருந்தாலும் பெரியம்மா ஏதோ போலீஸ் ஜீப் வருது பார்த்துக்கங்க அப்படின்னு வண்டி எடுக்க போகிறாங்க. நில்லுங்க அப்படின்னு குறுக்க நிப்பாட்டிட்டு டக்குன்னு போலீஸ் இறங்குது. உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடியே ஸ்னேகாவும் அவங்க அப்பன்னு வராங்க. ரைட்டு, சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்கு சார் அப்படின்னு கேட்க, சார் என்ன உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, இழுத்துட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்னேகாவும் அவங்க அப்பன்னு சொல்ல. அப்படியே தூக்கி வாரி போடுது அங்கே இருக்க எல்லாருக்கும். அப்பா இங்க வந்திருக்கிறது என் புள்ளைய கைது பண்ணவா, என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அன்னபூர்ணி வர. மகா ஓடி வர. ஸ்னேகா என்னம்மா நீங்க சும்மா இருங்க அத்தை, எல்லாம் அவளுக்காத்தான், இப்போ இவரை வச்சாதான் அவ ஏதாவது பண்ணுவா, அவ சிவா வாழ்க்கையை விட்டு போவா, எல்லாமே நம்ம நல்லதுக்காகத்தான் அத்தை ஆண்டி அப்படின்னு சொல்ல. அப்படியா, எதுவும் தப்பா நடந்துடாதே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்க என்கிட்ட பேசாதீங்க போங்க, நம்ம 2 பேரும் கூட்டுன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஸ்னேகா அப்படி
அப்படி இன்ஸ்பெக்டர் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இங்கே பாருங்க, எதுக்கு கைது பண்ணுறீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் முடியாதுங்க, எதா இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க. என்னங்க திடீர்னு வருவீங்க, கைது பண்ணுவீங்க, என்னென்னு ரீசன் கேட்டால் ஸ்டேஷனுக்கு வந்து தான் பேசுவீங்களா? நீங்கள் இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ இங்கே சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சிவா சொல்ல, சரிங்க நீங்கள் டாக்டர், நீங்கள் லாஜிக் பேசுகிறீங்க, நாங்களும் சொல்லிடுறோம். இவங்க 2 பேரும் வந்திருக்காங்களே, அது கூட உங்களுக்கு தெரியலையா? என்ன தெரியலையா? இவங்க 2 நல்லா தெரியுமே, கொல்லக்கூட்ட தலைவர்கள். என்ன சிவா ரொம்ப திமிரா அப்படிங்கிறாங்க. இவங்க ஆஸ்பத்திரியில் நான் இலவசமாக பண்ணிட்டேன், அதுக்கு தானே வந்திருக்காங்க, அதுக்காலம் ஒன்றும் வரல. நீங்கள் 20 கோடி ரூபா இவங்க கிட்ட மோசடி பண்ணிருக்கீங்களா, அதுக்காக தான் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, உடனே சிவா வந்துட்டு சார் 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 நான் உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், என்னை கைது பண்ணுமா, எல்லாம் பண்ணிக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன், உயிருக்கு ஊசலாடுது. உடனே ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்கா. இங்கே பாருங்க சார் ஃபோன் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதியா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1000 டாக்டர் இருப்பாங்கல்ல. உடனே ஸ்னேகாவும் ஆமாம் சார் ஆமாம், இது எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு டாக்டர் சிவா, அதெல்லாம் அங்கே 1000 டாக்டர் இருக்காங்க. அப்படியா, இங்கே பாருங்க அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு சிவா. டாக்டர் சீக்கிரம் வாங்க, இங்கே உங்களை தவிர யாராலையும் முடியாது, இங்கே எல்லாம் குழம்பி போயிருக்காங்க, யாருமே இல்லை, முக்கியமான டாக்டர்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஒரு உயிரை காப்பாத்துங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே புலம்புதுங்க. அந்த நர்ஸு போதுமா சார், நீங்கள் வேணா ஆஸ்பத்திரி வாசலில் நில்லுங்க சார், 2 hours 2 மணி நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. அப்படியே போலீஸ்காரர் வந்து ஸ்னேகாவும் அவங்க அப்பனையும் பார்க்க கைது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் உங்களை கைதே பண்ணி ஆகணும் சார், உங்களுக்குன்னு மனிதாபிமானம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி இந்த மாதிரி கிடந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தொழில் தான் முக்கியம்னு போவீங்களா சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அழுகுறாங்க சார், அவங்க அப்பா அம்மா ஒரே பிள்ளைங்க சார் அப்படின்னு சிவா கெஞ்ச, வீட்டோட எல்லாரும் கெஞ்சுறாங்க. அந்த போலீஸ்காரர் பார்க்குறாரு, அவர் கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்ட காவல்துறை அதிகாரி போல இருக்குங்க. கொஞ்சம் மனசு இலகுற பார்த்துட்டு சிவாவுக்கு புரிஞ்சு போகுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஒரு உயிருக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். படார்னு சிவா வந்து போலீஸ்கார் காலில் விழுகிறாரு. சார் உங்களை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன், நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டர், என்ன சார் நீங்கள், பரவாயில்ல சார், இப்போ என்ன 2 மணி நேரம் தானே, பரவாயில்ல சார், ஆப்ரேஷனுக்காக ஒரு 3 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க, நாங்கள் அங்கே வாசலில் இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்ல, சார் என்ன சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்னம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, இப்போ சிவா இங்கே இருந்ததுனால உடனே கைது பண்ணுற சொல்லிடுறீங்க, இப்போ எங்கேயோ வெளியூர் போயிருந்தாலோ இல்லை வேற எங்கேயோ சென்னைக்கோ அங்கே எங்கேன்னு போயிருந்தா எப்படி 3 மணி நேரம் என்ன 6 மணி நேரம் கூட ஆகலாம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, அதான் இவர் போகலையே அப்புறம் என்ன அப்படின்னு ஸ்னேகா சொல்ல, என்ன சார் அவங்களுக்கு நீங்கள் ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா போலீஸ்காரங்களே கொஞ்சம் சுருக்குன்னு திட்டி போடுறாங்களே. அவங்களாம் யாரு, கொஞ்சம் கையை வச்சாலே அவங்க என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம காவல்துறை. இப்படி பேசிடுச்சா, என்னம்மா எனக்கே நீங்க கட்டளை போடுவீங்களா, எல்லா ரூல்ஸ் எங்களுக்கு தெரியும், ஒரு உயிர்மா என்னம்மா அப்பாம்மா அப்படின்ட்டு, சார் நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க. போனா வேகமாக போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போயிடுறாரு. இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேகா அவங்க அப்பன்னு துடிக்கிறாங்க, என்ன சார் நீங்க ஒரு அக்யூஸ்ட கொண்டே ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க உங்க பேர்லயும் அக்யூஸ்ட்னு முத்திர குத்தி இருக்கு, நீங்களும் பெயில்ல தான் வந்திருக்கீங்க, நீங்க இங்க ஆஸ்பத்திரி இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு சொல்ல, அப்பா டேட் இவ என்ன புது இன்ஸ்பெக்டரோ, பழைய ஆளு எங்க, அவர் இருந்தா நம்ம என்ன சொன்னாலும் கேட்டிருப்பாங்க, சரி விடு இன்னும் 3 மணி நேரம் இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு, அதுக்குள்ள எப்படியும் வெளியில வருவான், மாப்பிள்ளை தூக்கிட்டு போயிடுவாங்க, பயப்படாத கவலைப்படாத அப்படின்னு அப்பன்னு மகளும் ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இவர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்ச வச்சா இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. வெளியில் போனால் கண்டிப்பாக பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நம்ம நிறுவிப்போம், நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அந்த நேரம் பார்த்து இங்கே போலீஸ்காரவங்களாம் ரொம்ப நேரம் நின்று தலை வலிக்குதா, அதனால பக்கத்து கடையில் போய் டீ குடிப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்னேகாவும் அப்பாவும் அவங்களுக்கும் ரொம்ப இதாகிடுது, அவங்களும் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு கேபினுக்குள்ள போயிடுறாங்க. வெளியில் வராங்களா, நம்ம சிவா வெளியில வந்த கூட எங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில வராரு. சரி நம்மளே ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜீப்பும் இல்ல ஆளும் இல்ல, அதனால ஸ்டேஷனுக்கு போகணும் போயிட்டு இருக்காங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது. வண்டி எடுத்து பாக்குறாங்க, எடுக்க முடியலையா, பாக்குறாங்களா இப்படி சுத்தி பார்க்கல, கரெக்டா அந்த ஸ்னேகாவோட ஆள் இருக்கான் பாத்தீங்களா, பொருள் எல்லாம் வாங்கி ஏமாத்தின சொன்னாங்க இல்லையா, அவனை பாத்துறாரு. பார்த்த கையில டேய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விரட்டி அடிக்கிறாரு, பாஞ்சு போறாரு. ஐயோ அப்படின்னு தப்பிச்சு ஓடி பார்க்க ப்ரொமோல பார்த்தோம் இல்லையா, அதே தாங்க. ஒன்றும் பண்ண முடியல, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்க பிடிச்சிடறாருங்க. அடி கும்மாங்குத்து குமுருட்டப்பான்னு குமுறாரு. அதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ண, நான் உங்ககிட்ட தப்பான பொருளை நான் வாங்கினேன், உங்ககிட்ட ஏமாத்தினா சொல்லு அப்படின்னு சொல்ல, சார் அதுக்கு மேலே அவனால் வலி தாங்க முடியலங்க. அடி உதவ வர மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, சார் மன்னிச்சுங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார். அப்புறம் யார் பண்ணா, அது வந்து சொல்லு அப்படிங்கல. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் தான் இந்த மாதிரி உங்க மேலே பழி போட சொன்னாங்க சார், நான் அதனால தான் சார் அப்படி பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க சார், என்ன
மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, உன்னை விடணும் மன்னிக்கணும் அப்படின்னா ஸ்டேஷன் வந்து உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கல, நீ ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், ரொம்ப தேங்க்ஸ் சார், ஹாஸ்பிட்டலுக்கு வா, அங்கே வந்து சொன்னால் போதும். சார் என்ன ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவாங்க சார். வாடா, என்ன உன்னைய பண்ண போற, அவளுக்கு கோவமெல்லாம் ஏன் மேலே தான், அதனால ஒன்றும் பண்ண மாட்டா, வா அப்படி சொல்லி இழுத்துக்கிட்டு வராங்க. அங்கே டீ குடிச்சிட்டு வந்துடுறாங்க. எங்க சிவாவை காணோம், உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க, என்ன ஆளை காணோம் அப்படிங்கல. அங்கே ஸ்னேகா வருது. நினைச்சேன் சார், சொன்னேன்னா கேட்டிங்களா இந்த உள்ளுக்குள்ள ஆளே இல்லை, அவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளில போயிட்டான், நீங்க எப்படி இனிமே பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லல. சே, நான் டாக்டர்னு மரியாதை கொடுத்து இப்படி பண்ணா இப்படி பண்ணிட்டானே. ஓ பரவாயில்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு சேர்த்து மேல ஃபைல் பண்ணி கேஸை ஃபுல்லாக தள்ளுறேன், பிடிக்க வந்தப்ப எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு செக்ஷனை போடுறேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். அப்புறம் மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் எதிராக பேசிவிட்டேன், இப்படி இந்த சார் பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை, அவரை நல்லவர்னு நினைச்சேன், அதெல்லாம் இல்லை சார், கேடி சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே. சரி வண்டி எடுங்க அப்படிங்கல. பார்த்தா வண்டி வருதுங்க கரெக்டா. என்ன வண்டி வந்துட்டாரு அப்படின்னு பாக்குறாங்க. இறங்கையில கைது பண்ணுங்க சார் அப்படிங்கல. எங்க போனீங்க அப்படின்னு சிவாவை கேட்க, நான் எங்க போனதுன்னு இருக்கட்டும், உங்களை காணோம்னு நானே ஸ்டேஷனுக்கு போலான்னு தான் இருந்தேன், அங்க வழியில தெய்வத்தை பார்த்தேன் சார், தெய்வத்தை பார்த்தேன் அப்படின்னு சிவா சொல்ல, எனது தெய்வத்தை பார்த்தீங்களா? ஆமா, என் கண் கண்ட தெய்வம், என்னை காலை வாரி விட்ட தெய்வம் தான், ஆனா கடைசியில காப்பாத்திருச்சு அப்படிங்கல. ஸ்னேகா பாக்குது, என்ன சொல்றான் அப்படின்ட்டு அப்படியே வாங்க தம்பி வாங்க அப்படிங்கிற இறங்குறாரு பயந்துகிட்டே. கையை கட்டி இழுத்துட்டு வராங்களா, பிடிச்சு பார்த்தோன்னா அப்படி பார்த்தோன்னா ஸ்னேகாவுக்கு உயிர் போகுது. ஐயோ அப்பா இவன்பா அப்படிங்கல. என்ன சிவா, நீ இவனெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க சார்? இன்ஸ்பெக்டர் சார், இவனை கைது பண்ணுங்க, யாரையும் கூட்டு வந்து தெய்வம் தெய்வம்னு சொல்றான் அப்படின்னு உளற. இருங்க ஏன் பதட்டம் சார், நான் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன், பொய்யானதை பண்ணேன், 20 கோடின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆதாரம் இவனை தானே சொன்னாங்க அப்படிங்கல. ஆமா அப்படின்னு அவன் வேற சொல்ல, இந்தாலும் தானே அது அப்படிங்கல. சொல்லுடா உண்மைய அப்படிங்கல. ஸ்னேகா கண்ணை காமிக்குது. சொல்லாத, உனக்கு நான் எத்தனை கோடி வேணாலும் தர்றேன் அப்படின்ட்டு. அட போமா நீ, இவன் என்ன அடிக்கிற அடியில என் உயிரை போயிடும், எனக்கு கோடியா முக்கியம், என் உசுறு தான் முக்கியம், என் உயிர் நாடிதான் முக்கியம் அப்படின்ட்டு. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், சிவா டாக்டர் மேல எந்த தப்பும் இல்லை, இவங்க தான் பொய்யா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, பொய்யான மாத்திரை மருந்தை வாங்கினான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க, இவர் நல்ல மருந்தா சார் வாங்கிட்டு வந்தாங்க, இவங்க தான் சார் மாற்றி வச்சாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் புட்டு வைக்க போலீஸ்கார் பார்க்குறாரு. என்னம்மா பெரிய இடத்துல இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை அப்படிங்கிட்டே என்ன அடித்து சொல்ல சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அடிக்க. சார் என்ன சார் ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ண சொன்னிச்சு, நீங்களும் பண்ண சொன்னீங்க, பண்ணேன், பாவம் அவர் நல்லவர் மேலே நான் அப்படி பண்ணிட்டேன், அவர் அடிச்சாருன்னா நான் இப்படிலாம் சொல்லலை, யாராவது அடிக்கா அப்படி சொல்லுவாங்களா? எனக்கு விடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சிவா சார் என்னை அடிக்காதீங்க, இதுதான் உண்மை நடந்தது, அவங்க தான் அவங்க மேலே பழி போட சொன்னாங்க, சொல்லிட்டேன், நான் இன்ஸ்பெக்டர் சார் என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க இன்ஸ்பெக்டர். பரவாயில்லையா டாக்டர், நீ நல்லா கொஞ்சம் அறிவாக தான் இருக்கிற, நீ தெய்வம் சொன்ன பத்தியா, உண்மையிலே தெய்வம் தாயா, கண்கண்ட தெய்வம்னா இதுதானோ அப்படிங்கிறாங்க. உனக்கு உதவி பண்ணாங்கல்ல அதனால உனக்கு தெய்வம், ஆனால் அவன் தெய்வ பிரிவிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸ்னேகாவும் அவங்க அப்பனும், நாங்கள் எது கிளம்புன அப்படிங்கல. என்ன சிவா சார் சும்மா இருக்கீங்க, உங்கள் மேலே பொய்யான கேஸ் போட்டிருக்காங்களே, அதுக்கு மான நஷ்டீடு வழக்கு போடுறீங்களா இல்லை உள்ளார தள்ளட்டுமா அப்படின்னு கேட்க. சூப்பர் சார், எனக்கு காசுலாம் வேணாம், இவங்க 2 பேரையும் உள்ளார தள்ளுங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. ஐயோ என் பிள்ளைய விட்டுரு சிவா, உனக்கு நான் 20 கோடி தர வேணாம், உனக்கு நான் வேணாலும் திருப்பி தரேன், உன் பணம் யாருக்குடா வேணும், எனக்கு போதுமானங்கிற அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்கான், அந்த காட் சிவா எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால நீங்கள் உள்ளார போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிச்சு போகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை என் வீட்டில் வச்ச கைது பண்ண வச்சிருக்கணும், ஆனால் நீ தப்பிச்சுட்ட, கூட்டிட்டு போங்க சார் அப்படி நான் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்னேகாவே அவங்க அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.